அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சு அனைவரும் எம்எல்ஏவாக பதவி ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் வழக்கம் போல் ஒவ்வொரு தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு கூட்டம் பிளவு நோக்கி அதிமுகவில் கிளம்புவாங்க. அதுபோல் இப்போ இந்த தேர்தல் முடிஞ்சும் அதுக்கான பஞ்சம் இல்லாமல் ஒரு குழு கிளம்பியிருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா, எப்படி ஒரு தலைமை பொறுப்புக்கு ஒருத்தர் வரக்கூடாதோ அந்த வழியில் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் வந்ததனுடைய விளைவு தான் தொடர்ந்து அவர் முழுமையாக ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு பதவி ஆசைக்காக அதை பொறுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறதான் ஒவ்வொரு தடவையும் வெளிப்படுது. அதே போல் அவருடைய சர்வாதிகாரத்தனம் இது தொடர்ந்து செயல்படுற விளைவு அந்த கட்சி தொடர்ந்து அழிவு நோக்கி போய்கிட்டே இருக்குது. ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வலிமையான லீடர்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அதற்கு காரணம் ஐயா எம்ஜிஆருக்கு பிறகு அவர்கள் எடப்பாடி போல் குறுக்கு வழியில் தலைவராக அந்த கட்சிக்கு வரல. மக்களை சந்தித்து கட்சியினரை சந்தித்து ஆதரவு பெற்று பிறகு போராட்டம் பண்ணி நேர்மையான முறையில் அவங்க வந்தாங்க. ஆனால் எடப்பாடி அவர்கள் எப்படி வந்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அது நம்ம மேலும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அப்படி ஒரு குறுக்கு வழியில் ஒருத்தர் வரும்பொழுது அந்த தலைமை பண்பு கேள்விக்குறியாகுது. அதனுடைய விளைவு தான் மத்தியில் இருக்கிற பாஜக அரசும் அவங்க கட்டாயப்படுத்தி இவரை கூட்டணிக்கு பணிய வைக்கிறதா இருக்கட்டும், இவரால் சொந்தமாக எந்த முடிவும் எடுக்க முடியாத இருக்கட்டும், இப்படி தொடர்ந்து எல்லாத்துக்கும் காரணம் அவர் வந்த வழி மட்டும்தான். உண்மையிலேயே அவர் சரியான முறையில் வந்திருந்தார்னா இவ்வளோ ஒரு பலவீனமான ஒரு தலைவராக அவர் இருந்திருக்க முடியவே முடியாது. சரியான தலைவராக இருந்திருக்க முடியும். அதனால் எந்த ஒரு பொறுப்புக்கும் நேர்மையான முறையில் வர்றது தான் இயற்கை நமக்கு வழி கொடுக்கும், இயற்கையே நமக்கு வலு சேர்க்குங்கிறத நம்ம அனைவரும் மனதில் ஏற்றி எந்த பொறுப்பாக இருந்தாலும் நேர்மையான முறையில் வர்றதுக்கு முயற்சி செய்வோம். அந்த வழியில் பயணிப்போம். எல்லாம் நன்மையாக முடியும். நன்றி, வணக்கம்.